அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய ஹலிஃபாக்களில் பேரரசரான ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அவர்களிடம் ஒரு கொலை வழக்கு தீர்ப்புக்கு வருகிறது. கொலை செய்யப்பட்டவரின் மகன் பழிக்கு பழி வாங்குவதில் தீவிரமாக இருக்கிறார். குற்றம் சாட்டப்பட்டவர் தனக்கு 2 நாள் அவகாசம் வேண்டும், நான் ஒருவருக்கு கடனாக காசு பணம் கொடுக்க வேண்டியுள்ளது, அதை திருப்பி கொடுத்துவிட்டு என் மகனை என் குடும்பத்தில் யாராவது ஒரு பொறுப்பாளரிடம் ஒப்படைத்து விட்டு வருகிறேன் என்று வேண்டுதல் வைக்கிறார். அதற்கு குற்றம் சாட்டியவர், இல்லை, இவர் நம்மை ஏமாற்றிவிட்டு தப்பிக்க பார்க்கிறார் என்கிறார். யாராவது ஒருவர் இவருக்கு பொறுப்பேற்று கொண்டால் நான் இவர் போய் வர சம்மதிக்கிறேன் என்றார். உடனே அங்கிருந்த அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் அவருக்கு நான் பொறுப்பேற்பதாக சொல்கிறார். அப்போது உமர் ரலியல்லாஹு அவர்கள், அவர் ஏமாற்றிச் சென்றால் நீங்கள் தண்டனை ஏற்க வேண்டும், நன்கு யோசித்து சொல்லுங்கள் என அபூதரிடம் சொல்கிறார்கள். அதற்கு அபூதர் ரலியல்லாஹு அவர்களும் தான் ஏற்றுக்கொள்வதாக சொல்கிறார்கள். தண்டனைக்குரிய நபருக்கு 3 நாட்கள் அவகாசம் கொடுக்கப்படுகிறது. உடனே 3வது நாள் அசர் மாலை தொழுகைக்கு முன் வந்துவிட வேண்டும் என்ற கட்டளையும் நிபந்தனையோடு அவர் விடுவிக்கப்படுகிறார். 2 நாட்கள் ஓடியது. 3வது நாள் வந்தது. அசர் மாலை தொழுகை நடைபெற்றது. எல்லோரும் தண்டனையை நிறைவேற்ற ஆயத்தமாகிய நிலையில் குறிப்பிட்ட நபருக்காக காத்திருந்தனர். தூரத்தில் ஒரு குதிரை மிகவும் வேகமாக வருகிறது. தண்டனைக்குரிய நபர் அதில் வந்துவிட்டார். உமர் ரலியல்லாஹு அவரிடம், நீர் ஏன் திரும்ப வந்தீர் என கேட்கிறார்கள். அதற்கு அவர், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிநடக்கும் முஸ்லிம் தோழர் ஒருவர் தண்டனைக்கு அஞ்சி தலைமறைவாகிவிட்டார் என்று நாளை வரலாறு என்னை பழிக்கும், மேலும் இங்கே தப்பித்து விடலாம், நாளை அல்லாஹ்விடம் இதைவிட கொடிய வேதனை கிடைக்கும் என நான் அஞ்சினேன் என்றார். அடுத்து அபூதர் ரலியல்லாஹு அவர்களிடம், நீங்கள் என்ன தைரியத்தில் அவருக்கு பொறுப்பேற்றீர்கள் என்று உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள். உடனே அபூதரும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிநடக்கும் முஸ்லிம் தோழர் ஒருவருக்கு பொறுப்பேற்க யாருமே இல்லை என்ற நிலை வந்துவிடுமோ என அஞ்சினேன், அதனால்தான் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து பொறுப்பேற்றேன் என்றார்கள். உடனே உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்கள், சரி, தண்டனை நிறைவேற்றலாம் என்றதும் குற்றம் சாட்டியவர், நான் அவரை மன்னித்து விடுகிறேன், அவரை விட்டுவிடுங்கள் என்றார். ஏன் என்று கேட்டதற்கு, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழி நடக்கும் முஸ்லிம் தோழர் ஒருவர் மன்னிக்கும் மனப்பான்மை இல்லாதவராக இருந்தார் என்ற பழிச்சொல் என் மீது வருவதை நான் விரும்பவில்லை என்றார்கள். இத்தகைய நல்ல மனிதர்களுக்கு என்னை ஜனாதிபதியாக்கிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும் என கண்ணீர் மல்க கூறினார்கள் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நம்பிக்கையாளர்களின் தலைவராக இருப்பதில் நான் பெருமையடைகிறேன் என்றும் கூறினார்கள். சுபஹானல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் இப்பேற்பட்ட ஹலிஃபாவாக அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய ஆட்சியில் இப்பேற்பட்ட மக்களையும் அல்லாஹ் தேர்வு செய்துள்ளான். சுபஹானல்லாஹ். அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். நாமும் இந்த சமுதாயத்தில் இந்த நபி உம்மத்தில் பிறந்தவர்கள்தான் என்பதை மனதில் இருத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னத்தையும் பின்பற்றி நடந்து அவர்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கை முறையையும் பின்பற்றி வாழ எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. நாளை மறுமையில் அவர்களுடைய ஷஃபாத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.